அந்த இன்ட்ராய்டஸே வந்து நார்மல் ஷேப்பில் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்துடும். சில டைம் செக்ஷுவல் ஆக்டிவிட்டினால டிஸ்பெரியூனியா சொல்லுவோம், அதாவது செக்ஷுவல் கான்டாக்ட் டைமில் பெயின் இருக்கும். மேம் இந்த ஸ்கார்னால எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, இது அடிக்கடி எனக்கு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்காகவும் நம்ம பண்ணுவோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரினியல் ரிவிஷன் சர்ஜரி. ஸோ இந்த பெரினியலில் இருக்கக்கூடிய ஸ்கார் ரிவிஷன் சர்ஜரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப மெயின் காமனாக நம்ம பார்க்குறது எபிசியோட்டமி ஊண்டை ரிவிஷன் பண்ணுறது தான். அதாவது என்னென்னா, யூஸ்வலி நம்மளுக்கு வந்து வெஜனல் ஓப்பனிங் அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு மோஷன் போகிற ஓப்பனிங் இருக்குது இல்லைங்களா, அது ஆனல் ஓப்பனிங்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு ஏரியாவுக்கு நடுவில் இருக்கிறது தான் பெரினியம்னு சொல்லுவோம். நம்ம அந்த பெரினியமில் தான் பெரினியல் பாடி இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் தான் நம்ம டெலிவரி ஆகிற டைமில் எபிசியோட்டமின்னு சொல்லி ஒரு கட்டு கொடுப்பாங்க இல்லையா, அதுதான். ஸோ இந்த எபிசியோட்டமி ஊண்டு வந்து ப்ராப்பராக ஹீல் ஆகலை, இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு 2 நாள் கழித்து விரிஞ்சிடுச்சு, இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, ஒரு ப்ளீடிங் இருந்து, இதனால் ஒரு ப்ராப்பராக ஹீல் ஆகலை அப்படிங்கும்போது அது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக அது ஹீல் ஆகிருக்காது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, அந்த இன்ட்ராய்டஸே வந்து நார்மல் ஷேப்பில் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்துடும். இது 2 விஷயங்கள் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கார் வந்துடும், கீலாய்டு மாதிரி வந்துடுறதுனால என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நார்மல் செக்ஷுவல் டைமில் வந்து உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது, நார்மல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டியே பண்ண முடியாது, அடிக்கடி வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வருது, இல்லை நார்மலாக ஏதாவது ட்ரெஸ் வேர் பண்ணும்போது, இல்லை ஏதாவது மூமெண்ட்ஸ், அதாவது ஒரு ஸ்விம்மிங்கோ ஜாகிங்கோ இந்த மாதிரி பண்ணுற டைமில் கூட அவங்களுக்கு இந்த ஸ்கார் வந்து ஹீல் ஒழுங்காக ஆகாதனால இந்த ஸ்கார்லேருந்து பெயின் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு நம்மக்கிட்ட இந்த ரிவிஷன் சர்ஜரிக்காக வருவாங்க. ஸோ இதை பேர் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த டைமில் நம்மளுக்கு வந்து வெஜனல் இன்ட்ராய்டஸ் சைஸையுமே நம்ம வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு, அதோட ஷேப்புமே நம்ம நார்மலைஸ் பண்ணிவிட்டு, இந்த ஸ்கார் ஓப்பன் பண்ணிவிட்டு, இந்த ஸ்காருக்குமே நம்ம நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்ணுற மாதிரியான சூச்சர்ஸ் வந்து நம்ம போட்டு பண்ணுவோம். ஸோ இந்த சர்ஜரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வேறு வெஜனோபிளாஸ்டிக்கோடவும் நம்ம சேர்ந்து கம்பைன் பண்ணலாம். ஸோ இது காஸ்மெட்டிக்காக, மேம் இது எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஸ்கார் இருக்கிறது எனக்கு பிடிக்கல, எனக்கு ரொம்ப ஸ்கார் திக்கண்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவும் நம்ம பண்ணுவோம். இல்லை மெடிக்கல் ரீசன்ஸ், மேம் இந்த ஸ்கார்னால எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, இது அடிக்கடி எனக்கு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்காகவும் நம்ம பண்ணுவோம். சில டைம் செக்ஷுவல் ஆக்டிவிட்டினால டிஸ்பெரியூனியா சொல்லுவோம், அதாவது செக்ஷுவல் கான்டாக்ட் டைமில் பெயின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ்க்காகவும் நம்ம இந்த சர்ஜரி பண்ணுவோம். ஸோ இந்த சர்ஜரி வந்து நம்ம யூஸ்வலி வந்து ஒரு லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து பண்ணுவோம், இல்லை சில பேருக்கு ஒரு ஷார்ட் ஜிஏ மாதிரி வச்சு பண்ணுவோம். ஸோ இந்த சர்ஜரிக்கு பெருசாக பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம ஃபாலோ அப் மட்டும் நல்லா நீட்டாக பண்ணால் போதும், ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணால் போதும். நம்ம வந்து ஒரு ஊண்ட் இன்ஃபெக்ஷனோ ப்ளீடிங்கோ மட்டும் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபாலோ அப்க்கு வந்து நம்ம என்ன மாதிரியான கேர், அதாவது ரொட்டீனான ஒரு நார்மலாக பண்ணக்கூடிய ஒரு நார்மல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். பட் இதை ஸ்விம்மிங் அந்த மாதிரி ஓவராக நம்ம ஒரு சைக்கிள் ரைடிங் இந்த மாதிரி ஓவராக லெக்ஸ் அப்பார்ட் பண்ணுற மாதிரியான எக்ஸசைஸு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ என்ன விஷயங்கள்லாம் அவங்கள அவாய்ட் பண்ண சொல்கிறோமோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணி இந்த சர்ஜரிக்கான நீங்கள் கேர் கொடுக்கும்போது சீக்கிரமாகவே ஊண்ட் ஹீல் ஆகிடும். ஸோ இந்த சர்ஜரி பற்றி மேலும் ஏதாவது தெரியணும்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா, கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.